நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஃபிஷ்ஷோட கான்செப்ட். ஃபிஷ் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா கினி பிக்ஸில் வந்து அதோட லோவர் ஜாவில் வந்து இன்ஜெக்ட் பண்ணார். என்ன இன்ஜெக்ட் பண்ணல, ஒரு காட்டன் ஸ்வாப் காட்டனை வந்து ஒரு ப்ராத் கல்ச்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாவில் இருக்கிற போன் லைட்டாக கட் பண்ணி இந்த காட்டன் ஸ்வாபை வச்சுட்டார். ஸோ நாளடைவில் ஒரு 40 days கழிச்சு அவர் என்ன பார்த்தார்னா அந்த ஜோனில் மட்டும் லோக்கலைஸ்டாக இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அந்த லோக்கலைஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஜென்ரலைஸ்டாக எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை. அந்த ஜாலில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் இன்ஃபெக்ஷன் அவர் பார்த்தாரு. ஸோ அவர் வந்து இன்ஃப்ளமேஷன் கான்செப்டை தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதை சுற்றி எப்படி இன்ஃப்ளமேஷன் அக்கர் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை லேட்டரும் நம்ம வந்து ரூட் கெனல் நம்மளுடைய டீத்தில் வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜோன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு, அதாவது பாக்டீரியா இருந்த உடனே அந்த ஏரியாவை சுற்றி பாக்டீரியா வந்த உடனே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வரது உன்னோட பிஎம்என்எல் செல்ஸ். ஸோ இந்த பிஎம்என்எல் செல்ஸ் என்ன பண்ணுன்னா பாக்டீரியாவை கொல்ல ட்ரை பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸில் தன்னைத்தானே அது கொல்லிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து பாக்டீரியாவை ஃபேகோசைட் பண்ணிவிட்டு பாக்டீரியாவை மட்டும் கொல்றது இல்லாமல் தன்னைத்தானே கொண்டுட்டு என்னென்ன ரிலீஸ் பண்ணோன்னா, ஸோ லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணும். லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணி பாக்டீரியாவை கொண்டுட்டு தண்ணியும் கொண்டுடும். ஸோ கொண்டுட்டு சில ப்ரோட்டியாலிட்டிக் என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ணும். பேர்லேயே இருக்குது ப்ரோட்டியாலிட்டிக் அப்படின்னா என்ன பண்ணும், டிஷ்யூவை டீக்ரேட் பண்ண போகக்கூடிய ப்ரோட்டீன். ஸோ அந்த இடத்துல டிஷ்யூ டீக்ரேடேஷனும் நடக்கும். ஓகேவா? இப்போது இந்த டிஷ்யூ டீக்ரேடேஷன் நடந்து இதனால சில பை ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதா உங்களோட டிஷ்யூ டீக்ரேடேஷன் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஜோனில் என்னென்னலாம் இருக்குது, இந்த ஜோனில் வந்து பாக்டீரியா இருக்க போகுது. ஸோ எல்லா பாக்டீரியாவும் பிஎம்என்எல் செல்ஸால் கொண்டிருக்க முடியாது. அதான் இங்கே சொல்லுவாங்க, எல்லா பாக்டீரியாவும் பிஎம்என்எல் செல்ஸால் சாகாது. சிலது வந்து இந்த ஹவர்ஷியன் கெனல்ஸுக்குள்ளே போய் ஒட்டியிருக்கலாம். சிலது வந்து உன்னுடைய நீ பர்னால் சில டேமேஜ் பண்ணியிருப்பல அந்த ஏரியாவில் போய் ஒட்டியிருக்கலாம். ஸோ எல்லா இதுவுமே பிஎம்என்எல் செல்ஸால் டேமேஜ் ஆகாது. சர்டன் பாக்டீரியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உன் டிஷ்யூ டீக்ரடேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா பிஎம்என்எல் செல்ஸ் தன்னைத்தானே அழிச்சிட்டு சில ப்ரோட்டியாலிட்டிக் என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ண போது அது டிஷ்யூ டீக்ரடேஷன் காஸ் பண்ண போகுது. இதுதான் ஜோன் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் நீ எழுத போற கதை. அடுத்து ஜோன் ஆஃப் கண்டாமினேஷன்ன்றது நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஜோன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். ஜோன் ஆஃப் கண்டாமினேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்மால் ரவுண்ட் செல்ஸ் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பிஎம்என்எல் செல்ஸ் வந்துருச்சு, அடுத்து லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் அடுத்து வந்திருக்கும். இந்த லிம்போசைட்ஸோட வேலையும் அதே தான், போய் வந்து உங்களோட பாக்டீரியாவை கொல்றது தான். ஸோ ஆனால் இந்த ஜோனில் வந்து பாக்டீரியாவை கொல்றது இல்லை. இந்த ஜோனில் பாக்டீரியாவே இருக்காது. லிம்போசைட்டோட வேலை என்னன்னா இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ண போகுது அந்த ஏரியாவில். ஸோ வந்து இந்த ஜோனில் சுத்தமாக பாக்டீரியாவே இருக்காது. பட் பாக்டீரியா ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? பாக்டீரியா ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின்ஸ் இந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூ டீக்ரேட் ஆயிருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஜோன் ஆஃப் கண்டாமினேஷனில் இந்த ஜோன் ஆஃப் கண்டாமினேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா பாக்டீரியா இருக்காது, டிஷ்யூ டீக்ரடேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், உன்னுடைய லிம்போசைட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த செல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து போன் செல்ஸ் எல்லாமே செத்துருக்கும். அதாவது போனில் இன்ஃப்ளமேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான் அவர் படித்தார். கரெக்டாக? ஸோ இந்த செகண்ட் ஜோனில் என்ன சொல்கிறாங்கன்னா போன் செல்ஸ், அதாவது ஆஸ்டியோசைட்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிருக்கும். ஆட்டோலைசஸ்னால் செல்ஸ் வந்து சாகிறது. ஸோ தன்னைத்தானே அழிச்சிட்டு சாகிறது. ஸோ போன் செல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி செத்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாக்யூனி அப்படின்னா ஒரு ரிசார்ப்ஷன் சைட்டை தான் லாக்யூனியே சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஹவுஸ் ஷிப்ஸ் லாக்யூனி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து போன் டெபாசிட் ஆகுறதும் ரிசார்ப்ஷன் நடக்கிறதும் நடக்கும். ஸோ அந்த ஏரியாவுமே எம்டியாக இருக்கும். ஏன்னா அங்கே போன் செல்ஸே இருக்க போகிறது கிடையாது. போன் செல்ஸ் எல்லாமே செத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழி மாதிரி இருக்கிற ஏரியா, அந்த லாக்யூனியவும் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்க போகுது. இதெல்லாம் ஹிஸ்டாலஜிக்கலாக அவர் படித்தார். லிம்போசைட்ஸ் ப்ரிவலண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஜோன் ஆஃப் கண்டாமினேஷனில் என்னென்ன இருக்க போகுது, லிம்போசைட்ஸ் ப்ரிவலண்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா வந்து உன்னுடைய பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. உன் டிஷ்யூ டீக்ரடேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால போன் செல்ஸ் என்ன ஆகும், போன் செல்ஸ் ஆட்டோலைசஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கும். அண்ட் போன் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், லைக் போன் செல்ஸே இல்லாததுனால, போன் செல்ஸே செத்து போயிருக்கிறதுனால அங்கே இருக்கிற லாக்யூனி எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ஜோன் ஆஃப் இரிட்டேஷன். ஜோன் ஆஃப் இரிட்டேஷனில் என்னன்னா, திஸ் ஜோன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை மேக்ரோஃபேஜஸ். இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்து பிஎம்என்எல் செல்ஸ், நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ், நெக்ஸ்ட் இருக்கிற ஜோனில் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ் அதிகமாக இருக்கும். மேக்ரோஃபேஜஸ் எதுக்கு, ஃபேகோசைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஜோன்லையுமே லைக் டாக்ஸின்ஸ் வந்து இங்கே லைட்டாக டைல்யூட்டட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து
இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே இது நெக்ஸ்ட் ஜோனில் நல்ல டைல்யூட் ஆயிருக்கும், பட் அது ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆகும். நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது டாக்ஸின்ஸ். என்னென்ன இருக்கும், இங்கே வந்து மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். மேக்ரோஃபேஜஸ் எதுக்குன்னா உங்கள் டிஷ்யூ டீக்ரடேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ அது சாப்பிடணும், அந்த செல்ஸ் எல்லாத்தையும் அது க்ளீன் பண்ணணும், அந்த ஏரியாவை அது க்ளீன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் மேக்ரோஃபேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. சில குப்பை அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ரோஃபேஜஸ் வேணும். ஸோ அந்த செல்ஸ் வரப்போகுது இப்போ இந்த லேயரில். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ், பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் எல்லாமே டைல்யூட்டடாக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கும். ஸோ வந்திருக்கும் போது இது ஒரு ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஐ மீன் இது ஒரு இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஏரியாவில் போனில் டிஷ்யூவில் இரிட்டேஷன் நடக்க போகுது. போன் இரிட்டேஷன் நடந்தால் என்ன ஆகும், ஆஸ்டியோசைட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டிமுலேட் ஆக போகுது. ஸோ மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து மல்டி நியூக்ளியேட்டட் ஆஸ்டியோகிளாஸ்ட் செல்ஸ் ஃபார்ம் பண்ணிடும் இந்த ஏரியாவில். பிகாஸ் இது வந்து இந்த டாக்ஸிக் டைல்யூட்டான டாக்ஸிக் ப்ராடக்ட் இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனால அது போய் அந்த மேக்ரோஃபேஜஸை வந்து ஒரு ஆஸ்டியோகிளாஸ்ட் மல்டி நியூக்ளியேட்டட் ஆஸ்டியோகிளாஸ்ட் செல்ஸ் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஸோ அங்கே வந்து நிறைய போன் ரிசார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த ஏரியாவில் பார்ப்பீங்க. ஓகேவா, போன் ரிசார்ப்ஷன் நடக்கும். அதே மாதிரி கொலாஜன் ஃபைபர்ஸ் எல்லாமே மேக்ரோஃபேஜ் வந்து கொன்றும். ஸோ மேக்ரோஃபேஜ் பண்ணுற வேலைன்னா அழுக்க மட்டும் கொல்லாமல் கொலாஜன் ஃபைபர்ஸையும் சேர்த்து அது சாப்பிட்றதுனால அங்கே கொலாஜனே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா இது ரெண்டும் மேக்ரோஃபேஜ் பண்ணுற வேலை. இன்னொன்று வந்து பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் இருக்குல்ல, பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணுச்சு, ஐ மீன் பாக்டீரியா என்ன ரிலீஸ் பண்ணுச்சு, பாக்டீரியல் டாக்ஸின்ஸ். அதுவுமே இந்த இடத்துல கொஞ்சம் டைல்யூட்டடாக இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இரிட்டேஷன் நடந்தாலே அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் நடந்து போன் ரிசார்ப்ஷன் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோன் ஆஃப் இரிட்டேஷனில் சொல்ல போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜோன் ஆஃப் ஸ்டிமுலேஷன். ஜோன் ஆஃப் ஸ்டிமுலேஷனில் என்ன நடக்கும்னா அதே பாக்டீரியல் டாக்ஸின்ஸ், இங்கே பாக்டீரியா எதுவுமே இருக்காது, பட் பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கும். ஸோ அப்போது ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அப்படி வீக்காக இருக்கிறதுனால அது வந்து ஒரு இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆகாமல் ஒரு ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸ்டிமுலண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா ஓகே லைக் வந்து டிஃபென்ஸ், பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் செல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் ஸ்டிமுலண்ட்டோட வேலை. இங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும், பட் இங்கே டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகிறதுனால இந்த ஏரியாவில் ஜோன் ஆஃப் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோன் ஆஃப் ஸ்டிமுலேஷனில் வந்து அப்போது ஒரு இடத்துல வந்து நல்ல வந்து ஸ்டிமுலேஷன் நடக்குது அப்படின்னா என்ன தேவை, அங்கே ஹீலிங் நல்லா நடக்கணும். அப்போ கொலாஜன் ஃபைபர்ஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட் இது ரெண்டுமே நல்லா இங்கே வரப்போகுது. ஃபைப்ரோபிளாஸ்ட் வரதுனால என்ன ஆகுது, கொலாஜன் ஃபைபர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல பில்டப் ஆக போகுது. ஸோ அது ஒரு ஸ்கெஃபோல்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து ரெண்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து வால் ஆஃப் அ டிஃபென்ஸாக இந்த ஜோனே வந்து ஒரு டிஃபென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னொரு வேலை இது என்ன பண்ணுதுன்னா லைக் நியூவாக வரக்கூடிய போனுக்கு இது ஒரு ஸ்கெஃபோல்ட், இது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ரெண்டு வேலை இந்த ஜோன் பண்ண போகுது. இந்த ஜோனே எதுக்குன்னு சொன்னேன், டிஃபென்ஸுக்குன்னு சொன்னேன். நியூவாக வரக்கூடிய போனுக்குமே வந்து இது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் ரூட் கெனல்லையும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூட் கெனல்லையும் இப்படி தான் பாக்டீரியா இந்த கெனல்குள்ளே இருக்கும், பட் பாக்டீரியா வந்து சீக்கிரமாக பெரிராடிகுலர் போகாது. ஆனால் ஓவராக மல்டிப்ளை ஆகும் போது என்ன பண்ணனா மல்டிப்ளை ஆகி இந்த பெரிராடிகுலர் ஏரியாவுக்கு போயிடும். ஸோ போன் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடும். அப்போ என்ன பண்ணும், அதே மாதிரி பிஎம்என்எல் செல்ஸ்லாம் வரும், பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ டிஸ்ட்ராய் பண்ண முடியாததுனால அந்த இடத்துல ஒரு பஸ் ஃபார்மேஷன் மாதிரி நடந்து நெக்ஸ்ட் போன் ரிசார்ப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிரும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் நாளடைவில் எக்ஸாஜுரேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் நாளடைவில் உங்களுக்கு என்னன்னு காட்டுதுன்னா ஒரு பெரிராடிகுலர் லீஷன் மாதிரி உங்களுக்கு தெரியுது, இல்லைனா ஒரு ஆப்சஸ் ஃபார்மேஷன் மாதிரி அந்த இடத்துல தெரியுது. இப்போது the toxic product of the microorganism and the necrotic pulp in the root canal are irritating and destructive. நெக்ஸ்ட் இந்த இரிட்டேஷன் ஜோன் பற்றி சொல்கிறாங்க. they are irritating and destructive. அதனால அங்கே என்ன நடக்க போகுது, அங்கே வந்து போன் நெக்ரோசிஸ் நடக்க போகுது. ஐ மீன் நெக்ரோசிஸ் கிடையாது, போன் ரிசார்ப்ஷன் நடக்க போகுது. அட் த பெரிஃபரி the destroyed area of the osteo may be diluted enough act as a stimulant. ஸோ இப்போது பெரிஃபரி நல்லா தூரம் போனதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆகி ஃபர்தராக அங்கே போன் டெபாசிஷன் நடக்க போகுது. ரூட் கெனல் இம்மீடியட் பக்கத்துலேயே வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் அவையாக போக அது ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபைப்ரஸ் டிஷ்யூ இதே கதை தான் திருப்பியும் எழுத போகிறீங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்வலி டிரான்சியன்ட் இந்த பெரிராடிகுலர் டிஷ்யூ ஈவன் இந்த ஏரியா ஆஃப் ரேர் ஃப்ராக்ஷன். இப்போ வந்து ரேடியோகிராஃபாக சொல்கிறாங்க. ரேடியோகிராஃபிக்கலி அவங்க டிரான்ஸ்லியூசன் ஜோன்னு சொல்கிறீங்கள. ஸோ அந்த டிரான்ஸ்லியூசன் ஜோன் வந்து நீங்கள் இதில் மட்டும் பார்க்கல, லைக் வந்து ஒரு அடிப்பட்டா கூட வந்து அந்த ஏரியாவில் ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தியரி அவ்வளோவா கான்ட்ராடிக்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லும் போது தான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அடிப்படும் போது பல்ப் டிஷ்யூ எல்லாம் டேமேஜாக இருக்குது. ஸோ பல்ப் டீக்ரடேஷன் ப்ராடக்ட்ஸ், அதாவது டிஷ்யூ டீக்ரடேஷன் ப்ராடக்ட்டுமே ஒரு இரிட்டண்ட்டாக ஆக்ட் ஆகி ஃபர்தராக இந்த மெக்கானிசம் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கதை.